கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல மாலை நேரத்திலேயும் வேத தியான நிகழ்ச்சியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம். புதன்கிழமை மாலையில் கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானிப்பது நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று சொல்லி கர்த்தருக்குள் ஆசிக்கிறேன். இந்த நாளில் தியானம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளிலேயும் உடைய வேதத்தை தியானிப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் எழுதி கொடுத்த வேதத்தை தியானிப்பது எங்களுக்கு அது ஆசீர்வாதமாக நன்மையாக அமையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். தொடர்ச்சியாக தியானித்து கொண்டிருக்கிறதான வேத பகுதிகள் தேவன் மனிதனை சந்திக்கிறதான இடங்கள். ஒவ்வொரு பகுதியாக தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை, அந்த வேளையில் கர்த்தருடைய தூதனாய் எபூசியனாகிய அருவனாவின் போரடிக்கிற களத்திற்கு நேரே இருந்தான். ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாக இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய தேவன் பழைய ஏற்பாட்டில் தம்மை வெளிப்படுத்துகிற பல தருணங்கள் இருந்தது. தேவனாக வெளிப்பட்டவர் தூதர்கள் வழியாக மனிதனுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டிருக்கிறார். அப்படி தாவீதினுடைய வாழ்க்கையிலே தூதனாக இங்கே அவர் வெளிப்படுகிறதை நாம் வாசிக்க கேட்டோம். ஸ்தோத்திரம். இங்கே தேவ தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த இடத்துல தூதனை அவன் கர்த்தராகவே பார்க்கிறான். கர்த்தரை நோக்கி சொல்லுகிறான், நான் தானே பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது என்று கேட்கிறான். இதனுடைய பின்னணியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு கர்த்தர் தாவீதினிடத்தில் என்ன சொல்ல வருகிறார் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்வாராக. இந்த இடத்துல தேவன் தாவீதை தூதன் வழியாக சந்திக்க காரணம் என்ன? இந்த அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசித்தால், கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாவீதை ஏவினது யார்? அதற்கு விளக்கத்தை நீங்கள் 1 நாளாகம புத்தகத்தில் அதை வாசிக்க முடியும். 1 நாளாகம புத்தகம் அதனுடைய ஸ்தோத்திரம் 1 நாளாகமத்தின் புத்தகத்தில் 21ஆம் அதிகாரம், 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம், சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது என்று எழுதுகிறார். 2 சாமுவேல் 24:1 ஏவப்பட்டான் என்று எழுதப்பட்டிருந்தாலும் நாளாகம் புத்தகத்தில் எழுதும்போது சாத்தான் தாவீதை ஏவி விட்டான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு காரியத்தை சிந்திக்கலாம். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றிருந்தவன். அப்படிப்பட்ட தாவீதின் வாழ்க்கையிலேயும் சாத்தானுடைய ஒரு ஏவுதலை நாம் பார்க்கிறோம். என கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் தான், கர்த்தருடைய ஜனம்தான், இல்லை என்பதற்கு சந்தேகமே இல்லை. ஆகிலும் நம்மையும் சத்துரு சில நேரத்தில் வஞ்சித்து விடத்தான் செய்கிறான். அதுதான் ஆண்டவர் தாவீதின் வாழ்க்கையிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம். பாருங்கள், இந்த இடத்துல தாவீதை சாத்தான் ஏவினான் என்று
நாளாகம புத்தகத்திலே வாசிக்க முடியும். இப்படி சாத்தானால் ஏவப்பட்ட தாவீது ஜனத்தை தொகையிடும்படி சொல்லுகிறான். அது அங்கே அவனுடைய ஸ்தோத்திரம் அதிபதிகளாக இருந்ததான யோவாபிடத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறான். யோவாப் அதற்கு என்ன சொல்லுகிறான்? இப்படி எண்ண வேண்டாம், கர்த்தர் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நூறத்தனையாக தம்முடைய ஜனத்தை வர்த்திக்க பண்ணுவாராக என்று சொல்லி பார்க்கிறார். ஆனால் தாவீதின் வார்த்தை மேலோங்கினது, யோவாபின் வார்த்தை என்ன செய்யலை, மேல் ஓங்கலாம். ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை யோசிக்கலாம். ஜனத்தை தொகையிடுவது சரியா தவறா? ஏன் ஜனத்தை தொகையிட்டதினாலே கர்த்தர் ஜனத்தை அடித்தார் என்று நாம் சிந்திக்க வேண்டியது. பழைய ஏற்பாட்டில் ஜனத்தை தொகையிடும்போது ஒரு பிரமாணத்தை வைத்திருந்தார். என்ன பிரமாணம் அப்படின்னா, ஜனத்தை தொகையிடுவதற்கு சரியாக அவர்கள் பலி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு ஆண் மகனையும் தொகையிடும் பொழுது அதற்கு நிகராக பலி செலுத்த வேண்டும் என்கிற பிரமாணம் ஒன்று லேவியராக புத்தகத்தில் இருக்கிறது. இதை தாவீது அறிந்திருப்பான். ஆனால் தாவீது தொகையிட்டது போல பலி செலுத்தவில்லை. ஆகவேதான் கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது. 1. 2, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய வாக்கு தத்தம், அது ஆபிரகாமிடத்தில் சொல்லியிருந்தார். உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பூமியின் கடற்கரை மணலைப் போலவும் இருக்கும் சொல்லியிருந்தார். அப்படின்னா உன் சந்ததியை எண்ண முடியாது என்பதுதான் அர்த்தம். எண்ண முடியாத அளவுக்கு வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருந்த போது தாவீது ஏன் இதை எண்ணினான்? ஜனத்தை எண்ணுவதற்கு காரணம் என்ன? அல்லது சாத்தான் ஜனத்தை தொகையிடுவதற்கு தாவீதை ஏன் ஏவினான்? நாம் சிந்திக்க வேண்டும். ஏன் ஏவினான் என்றால், நான் ஒரு காரணத்தை சொல்லுவேன். தேவ ஜனம் பெருகுவதை சத்துரு விரும்பாதவனே. இதற்கு ஆதாரமாக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால், இஸ்ரவேல்கள் கோசேன் நாட்டிலே மிகவும் பலுகி பெருகினார்கள். அவங்க பலுகி பெருகினதை அந்த எகிப்தின் பார்வோன் கண்ட பொழுது அவன் சொல்லுகிறான், இவர்கள் பலுகி பெருகி நமக்கு விரோதமாக இவங்க யுத்தம் பண்ணிடக்கூடாது, இவங்க நாட்டை பிடிச்சிடக்கூடாது, ஆகையினால இவங்களை பெருக விடாமல் ஒடுக்கணுங்கிறதுல பார்வோன் ஒரு சட்டத்தையே பிறப்பிக்கிறான். பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போடணும் சட்டத்தை பிறப்பிக்கிறான். கவனியுங்கள், பார்வோனுடைய இருதயத்தில் இருந்த எண்ணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகக்கூடாது. இங்கே சாத்தானுடைய எண்ணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகக்கூடாது. அப்போ பெருகாமல் இருக்கணும்னா என்ன வழி? அன்றைக்கு பார்வோன் கடைபிடித்தது ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி. இங்கே சாத்தான் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறான்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய தொகையிட்டால் அது ஆண்டவருக்கு பிடிக்காது. அப்படி பிடிக்காமல் வரும்போது அவர்களை ஆண்டவர் அழிப்பார். அப்படி அழியும் போது ஜனத்தொகை குறைந்துவிடும். இது சத்துருவின் தந்திரம். இந்த தந்திரத்தில் தான் அவன் ஜனத்தை தொகையிடும்படி என்ன செய்கிறான்? காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறான். தாவீதும் அதற்கு உடன்படுகிறான். பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு காரியத்தை யோசித்து முடிவெடுக்க வேண்டும். பல நேரங்களில் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிறதான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தொகையிடக்கூடாது. தேவன் நம்மை பலுகி பெருக பண்ணுகிற கர்த்தர். அப்படி பலுகி அவர் பெருக பண்ணுகிறதுனால நாம் அதை கணக்கிடுவது தவறு. தேவனுடைய பார்வையில் பல நேரத்தில் இந்த தவறு செஞ்சிருந்தோம். ஸ்தோத்திரம். இங்கே பாருங்கள், தாவீதுடைய வார்த்தைக்கு யோபாவும் அவனோடு இருந்தவர்கள் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை. 1 நாளாகமம் 21:3. அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நூறத்தனையாய் அவர்கள் வர்த்திக்க பண்ணுவாராக என்று சொல்லுகிறார். நீங்கள் 4ஆம் சாமுவேல் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அங்கே இன்னும் கொஞ்சம் விவரமாக யோவாப் பேசுவதை நான் வாசிக்க முடியும். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம். அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனே,
ஆண்டவருடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கில் 100 மடங்கு அதிகமாக வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்று கேட்கிறார். ஆண்டவர் பெருக்கத்தை தான் விரும்புவாரே தவிர குறைந்து போக பண்ணவே மாட்டார். அப்போ குறைந்து போக பண்ணுகிறவன் யார்? சத்துரு. அவன் ஏன் நம்மளை குறைந்து போக பண்ணுறான்? நம்ம பெருகிட்டா அவன் அழிக்கப்பட்டு விடுவான். தேவஜனை எங்கெல்லாம் பெருகினாங்களோ அங்கெல்லாம் சத்துரு என்ன செஞ்சான்? அழிக்கப்பட்டான். நீதிமொழிகளிலே நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்க முடியும். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 28:28. துன்மார்க்கர் எழும்பும்போது மனுஷர் மறைந்து கொள்ளுகிறார்கள், அவர்கள் அழியும் போது நீதிமான்கள் பெருகுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். பாருங்க, அதே 29:16 இப்படி சொல்லுது, துன்மார்க்கர் பெருகினால் பாவம் பெருகும், நீதிமான்களோ அவர்கள் விழுவதை காண்பார்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆகவே நீதிமான்கள் பெருகினால் பட்டணம் களி கூறும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் பெருக ஆரம்பிச்சாச்சுன்னா களி கூறுதல் பட்டணத்தில் உண்டாகும். அதனால சத்துரு இன்றைக்கும் என்ன செய்கிறான்? கர்த்தருடைய ஜனங்கள் பெருகக்கூடாது. இதை மாத்திர சபை உணர்ந்து கொள்ளுமானால், விழித்து கொள்ளுமானால் சத்துருவின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். ஏன் சத்துரு நம்மளை பெருகக்கூடாதுன்னு நினைக்கிறான்? நம்ம பெருகுனா அவன் அழிஞ்சிருவான். தேவ ஜனங்களின் பெருக்கம் எங்கெல்லாம் உண்டாயிற்றோ அங்கே சத்துரு அழிக்கப்பட்டிருக்கிறார். அதனால தான் சத்துரு இன்றைக்கு மறைமுகமாக தேவ ஜனங்களை பெருக விடாமல் அழித்து கொண்டே இருக்கிறார், அழிவை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு உதாரணமாக சொல்லுவேன். ஒரு சபையில் ஒரு 100 விசுவாசிகள் வருகிறார்கள் என்று சொன்னாலே அது பிசாசுக்கு பிடிக்காது. உடனே என்ன செய்கிறான்? அந்த 100 விசுவாசி இருக்கிற இடத்துல எதையாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி அந்த பெருக்கத்தை தடை செய்கிறான், குறைந்து போக பண்ணுகிறான். இது சத்துருவின் தந்திரம். 100 பேர் சேர்ந்து ஜெபித்தா அங்கே இருக்கிற வல்லமை அழியும். அந்த 100 பேர் இருக்கிற இடத்துல 50 பேர் ஆக்கிட்டா அவன் வல்லமை பெருக ஆரம்பிச்சிடும். அதனால்தான் இன்றைக்கும் சத்துரு தேவ ஜனங்களை பெருக விடாமல் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கிறான். பழைய பாட்டில் தேவ ஜனங்களை பெருக விடாமல் அவன் செய்த முதல் காரியம் அவர்களை ஒடுக்கினான். பார்வோனை கொண்டு ஒடுக்கினான். தாவீதின் காலத்தில் தேவ ஜனங்களையே வச்சு தேவனுடைய கரத்தினாலே அவர்களை அழிக்க வச்சான். மோசையின் காலத்தை நீங்கள் படித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது 6 லட்சம் புருஷர்கள் அவங்கள வனாந்தரத்திலேயே அழிக்க வச்சுட்டான். பார்த்தீங்களா எப்படி அழிஞ்சாங்க? கர்த்தருடைய கரத்தினாலே அவர்கள் அழிந்து போனார்கள். ஏன் கர்த்தருடைய கரத்தினால் அழிந்தார்கள்? அவர்கள் எல்லாருமே கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்ததுனால கர்த்தர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை அழித்து போட்டார். அங்கே ஒரு கட்டத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே மலை மேலே போயிருக்கும்போது கீழே ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அதற்கு பலி செலுத்தி அதுக்கு பேர் என்ன? கர்த்தருக்கு பண்டிகைன்னா பேர் வச்சாங்க. ஸ்தோத்திரம். பண்டிகை பேர் நல்ல பேர். இன்றைக்கும் அநேக ஆலயங்களிலே பண்டிகைகள் நடைபெறுகிறது. ஸ்தோத்திரம். அசன பண்டிகை, ஆலய பண்டிகை, ஆலய பிரதிஷ்டை பண்டிகை. பண்டிகை பேர் நல்லா இருக்குது, கர்த்தருக்கு பண்டிகை தான். ஆனால் அந்த பண்டிகையில் நடந்த நிகழ்வு பாருங்கள். ஸ்தோத்திரம். இன்றைக்கும் பண்டிகை என்கிற எல்லா பேர்களிலும் நடக்கிற நிகழ்வுகள் தான் தேவனை கோபப்படுத்துகிறது. ஸ்தோத்திரம். அன்றைக்கு பாருங்கள், கர்த்தருக்கு பண்டிகை தான் சொன்னாங்க. என்ன நடந்துச்சு? பண்டிகையில் பிரதானமாக இருந்தது கன்றுக்குட்டி ஒன்று. ரெண்டாவது புசித்தார்கள், தவறல்ல. பண்டிகையில் புசிப்பது தவறல்ல. அடுத்து அவங்க என்ன செஞ்சாங்க? குடித்தார்கள். இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. புசித்தார்கள், குடித்தார்கள், எழுந்து விளையாடத் தொடங்கினார்கள்.
பார்த்தீங்களா? கர்த்தருக்கு பேர் கர்த்தருக்கு பண்டிகை, ஆனால் நடந்ததெல்லாம் கர்த்தருக்கு விரோதமான செயல். இன்றைக்கும் பண்டிகைகளை ஆசரிக்கிற ஜனங்களாக இருக்கிற தேவ பிள்ளைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் எல்லாம் பண்டிகைகள் தான். பண்டிகை எங்கெல்லாம் கொண்டாடுறீங்களோ அங்கே புசிப்பது நல்லது, ஆனால் புசிப்பதோடு சேர்ந்து எக்ஸ்ட்ரா கூட வருது பார்த்தீங்களா? குடிக்கிறது, எழுந்து விளையாடுறது. இன்றைக்கி நிறைய பண்டிகைகள் தேவனை கோபப்படுத்துகிற பண்டிகைகளாய் அனுசரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கவனிப்பு அந்த இடத்துல அவங்க கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொன்னாங்க, விளையாடினாங்க. விளையாட்டினுடைய முடிவு என்னன்னா, ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி வைத்திருந்தான் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. பண்டிகையின் முடிவில் ஜனங்கள் நிர்வாணமாக இருந்தார்கள். ஸ்தோத்திரம். இன்றைக்கு அலங்கோலமான ஆடைகள் தான் பண்டிகைகளில் பலம் வருகிறது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அனுசரிக்க பண்டிகையில் தான் அலங்கோலமான வஸ்திரங்கள் இன்றைக்கு தரிப்பிக்கப்பட்டு கொண்டு அலைகிறார்கள். சபை வெளிப்பாக இல்லை என்றால் அந்த காலத்தில் தேவ கோபம் எப்படி வெளிப்பட்டுச்சு பாருங்கள். ஆண்டவர் இந்த நிகழ்வை கண்டு மோசையை கீழே அனுப்புகிறாரு. மோசை வருகிறான், கோபமடைந்து கற்பலகைகளை உடைக்கிறான். உடைத்து விட்டு அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்க. கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பவன் யார் என்று கேட்கிறான். அப்படி கேட்ட உடனே லேவி கோத்திரம் கர்த்தருடைய பட்சத்தில் வந்துட்டு அவன் சொல்கிறான், அவனவன் தன் தன் பட்டயத்தை கையில் எடுத்துக்கொண்டு தகப்பன் என்றும் தாய் என்றும் சகோதரன் என்றும் பாராமல் புகுந்து வெட்டுங்கள் என்று சொல்லுகிறான். ஒரு பெரிய அழிவே இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ளே நடந்து விடுகிறது. இந்த அழிவை யார் உண்டாக்குகிறார்? கர்த்தர் தான் செய்கிறார். கர்த்தர் தான் அழிச்சார். ஆண்டவரே கூட்டிகிட்டு வந்து ஆண்டவரே அவங்களை பெருக பண்ணி ஆண்டவரே ஏன் அழிச்சார்? யோசிக்கலாம்ல. நம்ம ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுகிறவர் தானே, ஏன் நம்மை அழிக்கிறார்? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்ததுனால தான் தேவனாலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஒரு சின்ன உதாரணம் தான் வேத புத்தகத்தில் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருக்கம் குறைந்து போவதற்கு பார்வோன் ஒரு கட்டத்தை எடுத்தான். இப்போ பிசாசு யாரை கையில் எடுத்துட்டான்? ஸ்தோத்திரம். அவர்களையே கையில் எடுத்து தேவ கரத்தினால் மடியும்படி செய்துவிட்டார். என்னுடைய வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. உங்களை பெருக பண்ணுவேன் என்று வாக்குரைத்தவர் நிச்சயமாய் பெருக பண்ணுவார். அப்படி கர்த்தர் உங்களை பெருக பண்ணும்போது நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு தான் செவி கொடுக்க வேண்டும். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நீங்கள் செவி கொடுத்தால் இன்னும் உங்களை பெருக பண்ணுவார். ஆனால் நமக்கு பிரச்சனை என்ன? பெருக்கம் அப்படி வந்துட்டுனாலே தேவ சத்தத்தை கேட்குறத குறைச்சிக்கிட்டு பிசாசு சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிருவோம். சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், தரித்திரங்கள், குறைவுகள் இதெல்லாம் இருந்திருக்கும். அப்பொழுது ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணும், ஆண்டவரே என் தேவைகளை சந்தியும், என் தரித்திரத்தை மாற்றும், கஷ்டங்களை மாற்றும் என்றெல்லாம் சொல்லி ஜெபித்திருப்போம். ஆண்டவரும் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கிருபையாக மன இறங்கி நம்முடைய நெருக்கத்தை மாற்றி தரித்திரத்தை மாற்றி நம்ம என்ன செய்துட்டார்? ஆசீர்வதித்துட்டார். ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம நிலைகள் மாறுகிறது பாருங்கள். எப்படி மாறுது? ஆசீர்வாதம் வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறோம். தரித்திரத்தில் இருக்கும் பொழுது கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தர் சொல்கிறபடி கேட்டு கர்த்தருடைய விருப்பத்துக்கே நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருந்தோம். பரிசுத்தத்தில் வாழ்கிறது. ஸ்தோத்திரம். நம்முடைய ஆடையில் கர்த்தர் எப்படி சொல்லியிருக்கிறாரு, ஆகாரத்தில் எப்படி சொல்லியிருக்கிறாரு, வாழ்க்கையில் எப்படி சொல்லியிருக்கிறாரு, இதையெல்லாம் கேட்டோம், இதெல்லாம் செய்வதற்கு ஒப்பு கொடுத்தோம், அப்படி தான் வாழ்ந்தோம். ஆனால் இன்றைக்கி நமக்கு வசதி பெருக்கிட்டு பார்த்தீங்களா?
ஆசீர்வாதம் வந்துட்டு பெருக பண்ணிட்டார். நம்மளை ஆசீர்வதித்து கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? பெருக பண்ணிட்டார். கர்த்தர் நம்மை பெருக பண்ணதுனால இப்போ எதை மறந்துட்டோம்? நாம் ஆதி நாட்களிலே வாழ்ந்த அந்த பரிசுத்த வாழ்க்கையை, பரிசுத்த ஜீவியத்தை மறந்துட்டோம். இப்போ நம்மளை என்ன செஞ்சிட்டாரு? ஆசீர்வதித்து பெருக பண்ணதுனால இப்போ நமக்கு என்னெல்லாம் தோணுதோ, என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய ஆரம்பித்து விட்டோம். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்கள். உங்களை கர்த்தர் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்துட்டாரு, பெருக பண்ணவும் வச்சுட்டாரு. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றி கொண்டுட்டீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி மாற்றிருக்கீங்க யோசித்து பாருங்கள். தெளிவாகவே சொல்லுவேன். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆதி காலங்கள் பரிசுத்தத்துக்கும் உலக ஆடம்பரத்திற்கும் நம்மை ஒதுக்கி வாழ்ந்தோம். பூ வைக்க மாட்டோம், பொட்டு வைக்க மாட்டோம், நகை போட மாட்டோம், ட்ரெஸ்ஸு ஒழுங்காக ட்ரெஸ்ஸை போடுவோம். இதெல்லாம் நம்முடைய ஆதிகால பரிசுத்த வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் போட மாட்டோன்னு சொல்லி கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்த நம்ம இன்றைக்கி நம்மளை மாற்றிக்கிட்டோமே. நமக்கு தோணுன ட்ரெஸ்ஸை போடுறோம், நமக்கு தோணுபடி நம்முடைய வாழ்க்கையை, அலங்காரத்தை எல்லாத்தையும் மாற்றிட்டோம். ஏன்? நம்மை அவர் பெருக பண்ணினதற்கு நாம் கொடுக்கிற பதில் அது. கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகினார்கள். அந்த பெருக்கத்தை தொடர்ந்து பெருக பண்ணுவதற்கு தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் மேலே இருந்துச்சு. ஆனால் சாத்தான் அந்த பெருக்கத்தை என்ன செய்யலை? விரும்பலை. பெருக்கத்தை விரும்பாமல் ஒடுக்கத்தை விரும்பினான். அதை செய்வதற்கு அவன் எடுத்துக்கொண்ட ஆயுதங்கள் பல. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் ஒடுக்கப்பட்டாங்க, பெருக முடியாமல் போனாங்கன்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஸ்தோத்திரம். விக்கிரக ஆராதனை மெயின். வாழ்க்கையில் விக்கிரக ஆராதனை பெரிய பாவமாக இருந்துச்சு. அது அவங்களுடைய அழிவுக்கு காரணம் ஆயிடுச்சு. ரெண்டாவது, கர்த்தரையே மறந்துட்டாங்க. கர்த்தரை மறந்து விக்கிரக ஆராதனை செஞ்சதுனால தான் அவங்க ஒடுக்கப்பட்டார்கள். ஒடுக்கத்தின் நிலைக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி நமக்கு ஒரு எச்சரிப்பின் மணியை கர்த்தர் அடிக்கிறார். உங்களை நான் பெருக பண்ணுவேன், ஆனால் நீங்கள் எனக்கு விரோதமாய் நீங்கள் மாறும் பொழுது என்னுடைய கரத்தினாலே நீங்கள் அழிக்கப்படுவதற்கு வழி உண்டாக்குகிறீர்கள். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளோ பெருகி இருக்கணும். இன்றைக்கி அவங்க இருந்த ஜனத்தொகையை மட்டும் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா இன்றைக்கி அவங்க ஜனத்தொகை எவ்வளோ இருந்திருக்கணும்? கடற்கரை மணலை போல் பெருகி இருக்கணும். ஆனால் இன்றைக்கி இஸ்ரவேல் எப்படி தான் இருக்கிறாங்க? ஒரு சின்ன நாடு. அவங்கள எண்ணிரலாம், இத்தனை லட்சம் பேர் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், சொல்ல முடியாத அளவுக்கு பெருக்கத்தை தருவேன்னு சொன்னார். வாக்குத்தத்தம் எங்கே போச்சு? அப்படியானால் இந்த வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாய் செயல்பட்டவன் சத்துரு, அதற்கு இடம் கொடுத்தவர்கள் தேவ பிள்ளைகள். அதனால தான் அங்கே தாவீது ஏவினபடி ஜனங்கள் தொகையிடப்படுகிறார்கள். முடிவில் அங்கே எவ்வளவு பெரிய அழிவு நடக்கு பாருங்கள். இங்கே 1 சாமுவேல் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் எத்தனை பேர் அழிஞ்சு போனாங்கன்னு சொல்லி பைபிளில் எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 24:15. ஸ்தோத்திரம். அன்று அதனாலே தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனாங்க. பிசாசு ஒரு சுலபமாக அவர் வேலை செஞ்சான். தாவீதை ஜனத்து தொகையிட வச்சு 70,000 பேரை கொல்ல வச்சிட்டான். கொன்னது பிசாசு கிடையாதுங்க, கொன்னது கர்த்தருடைய தூதன். ஏன் கொன்னா? சாத்தான் தாவீதை ஏவ விட்டு தாவீது சாத்தானுக்கு இடம் கொடுத்ததுனால எந்த ஜனம் பெருகணும்னு நினச்சானோ அந்த ஜனம் இப்போ குறைந்து போயிடுச்சு. அதனால தான் தாவீது சொல்லுகிறான், நான் அல்லவோ பாவம் செய்தேன், நான் தானே அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது என்று கேட்கிறார். என கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தாவீது சாத்தானுக்கு இடம் கொடுத்ததுனால அழிவு யாருக்கு நடந்துச்சு?
ஜனத்துக்கு நடந்துச்சு. இந்த ஜனம் அழிஞ்சது யாருக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவீதுக்கு தான் பிரச்சனை. தாவீதுக்கு என்ன பிரச்சனை? அவன் ஜனம் குறைந்தவனாய் மாறுகிறான். ஜனம் பெருத்தவனாய் இருக்க வேண்டிய தாவீது ஜனம் குறைந்தவனாய் மாறுகிறான். ஜனம் குறைஞ்சா என்ன நடக்கும்? எதிரி நாட்டு ராஜா அவனை சுலபமாக ஜெயிப்பதற்கு வழி உண்டாகிவிடும். ஆகவே இந்த நல்ல மாலை நேரத்தில் என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், தேவனால் நாம் பெருக வேண்டும். பெருக்கத்தை தான் தேவன் நமக்கு தர விரும்புகிறார். அப்படி பெருக்கத்தை தேவன் தரும்போது சாத்தானுக்கு இடம் கொடுத்து நாம் குறுகி போவதற்கு வழி தேடிவிடக்கூடாது. அதில் கவனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் பெருகுவீர்கள், குன்றி போக மாட்டீர்கள், அல்லது குறைந்து போகவும் மாட்டீர்கள் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆகவே இந்த சாத்தான் கொண்டு வருகிற தந்திரங்களை புரிந்து கொண்டு சத்துருவின் சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்காமல் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சபையையும் நீங்கள் காத்து கொள்வீர்களானால் இப்பொழுது இருக்கிறதை விட 100 அத்தனையாக கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பெருகி ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். பெருக்கம் வரும்போது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பெருகினால் சத்துரு அழிவான். நீதிமான்கள் பெருகும்போது துன்மார்க்கர் மறைந்து கொள்வார். மறைந்தே போயிடுவான், அழிஞ்சே போயிடுவாங்க. நீங்கள் துன்மார்க்கனை எழுப்ப விட்டுட்டீங்கன்னா நீதிமான்கள் அழிந்து போயிடுவாங்க. ஆகவே ஒரு நல்ல முடிவு இந்த மாலைகள் எடுத்துருக்க. கர்த்தர் உங்களை பெருக பண்ணட்டும். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. நீங்கள் எழும்பி சத்துருவையும் அவன் கூட்டத்தையும் அழித்து போடுங்கள். அவன் அழிந்து போகட்டும். அவன் அழிவதற்கு ஒரே ஒரு வழி, நீங்கள் பெருக வேண்டும். நீங்கள் வகிக்கிற சபை பெருகணும், ஆத்துமாக்கள் பெருகணும், பரிசுத்தவான்கள் பெருகணும், நீதிமான்கள் பெருகணும். அப்படி பெருக்கத்துக்கு தேவ சத்தத்துக்கு இடம் கொடுங்க, தேவனுக்கு இடம் கொடுங்க, சாத்தானுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த மாலை நேரத்திலேயும் என்ற வேத தியான நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்கிறோம். நீர் எங்களை பெருக பண்ண விரும்புகிற கர்த்தர், எங்களை பெருக பண்ணவே செய்வீர். நீர் எங்களை பெருக பண்ணும் பொழுது நாங்கள் உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுத்து சத்துருவை அழிப்பதற்கு நாங்கள் பெருக எங்களுக்கு கிருபைத்தார். ஒரு நாளும் தாவீது சாத்தானுக்கு இடம் கொடுத்தது போல நாங்களும் இடம் கொடுத்து விடாதபடி எங்களை காத்து கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. தகப்பனே, இந்த மாலவழியில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்க போகிற எல்லா ஜனத்துக்குள்ளேயும் இந்த தெளிவான இருதயத்தை கர்த்தர் கொடுப்பீராக. இந்த பிள்ளைகளை கர்த்தர் அப்படியே நீ ஆசீர்வதிங்க. வார்த்தையினால எங்களை நிரப்பி உடைய திருசுத்தம் செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசு ரட்சகர் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காத்து கொள்ளுவாராக. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். மற்றவர்களுக்கும் இந்த வார்த்தையை கேட்கும்படி பகிர்ந்து கொடுங்கள். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. God bless you.